அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் விஜய்க்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து விஜய் செல்ல இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாவேகா தலைவர் விஜய் நாளை கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் அவர் ஆஜராகின்றார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக அவர் விமான நிலையம் வந்து அங்கிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிற்கும் அவர் வருகின்றார். 2 நாட்கள் டெல்லியில் தான் விஜய் அவர்கள் தங்க இருக்கின்றார். நாளை மறுநாள் மாலை 7 மணிக்கு தான் அவர் டெல்லியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டிற்கு புறப்படுகிறார். எனவே இந்த 2 நாட்களும் அவருக்கு பல்வேறு இந்த சிபிஐ விசாரணைக்காக வந்து செல்லக்கூடிய வேலைகள் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பில் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் வெளியில் டெல்லிக்கு வரக்கூடிய அவருக்கு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் டெல்லியில் மட்டுமில்லாமல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் விஜய் ரசிகர்களும் சரி தாவேகா தொண்டர்களும் சரி டெல்லிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதனால் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தாவேகா சார்பில் டெல்லி காவல்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக செய்தி என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த மின்னஞ்சலுக்கு தற்பொழுது டெல்லி காவல்துறை பதிலளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் பலரிடமும் நாம் பேசிய பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், விமான நிலையத்தில் விஜய் அவர்கள் தனி விமானத்தின் மூலமாக வந்து இறங்கி அவருடைய காரில் ஏறும் வரை யாரும் அவரை நெருங்காத வண்ணம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், விஐபிக்கள் வரக்கூடிய அந்த விமான நிலையத்தின் வெளியேறக்கூடிய பகுதி வழியாகத்தான் விஜய் அழைத்து வரப்படுவார் என்றும், மற்றபடி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை வழியாக அவர் வரவழைக்கப்பட மாட்டார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போல அவர் காரில் ஏறிய உடனேயே அவர் தங்க இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நேரடியாக அவர்கள் செல்வதற்கான அந்த டிராபிக் சிக்னல்களில் மாற்றம் செய்வது போன்றவையெல்லாம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விஜய் வரக்கூடிய அந்த நேரம் என்பது சரியாக காலை 9 மணி அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பீக் அவராக இருக்கும் திங்கட்கிழமை டெல்லியில் கடுமையான கூட்ட நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் அதை கணக்கில் கொண்டு அவர் எந்த இடத்திலும் சிக்காமல் நேரடியாக அவரது தங்கும் ஹோட்டலுக்கோ அல்லது சிபிஐ அலுவலகத்திற்கோ வரக்கூடிய பாதைகளும் முழுமையாக பாதுகாப்பு என்பது வழங்கப்படும் என்றும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.